பஞ்சத்திற்கு பிழைப்புக்காக வேற தேசத்துக்கு போகும்போது அவ எல்லாவற்றும் இழக்கிறாள். அதே நேரத்துல அந்த சபிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அங்க ஒரு ரூத் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் 10 தலைமுறை அவள் நிறைவேற்றின பின்பு சாபம் போயிடுச்சுங்க. பெரிய ரகசியம். மோசே ரூத் பெத்லெஹேமுக்கு வரான். இந்த பெத்லெஹேமிலே வந்து சில காரியத்தை சுகந்தரிக்கிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா, சாபம் நிறைவேறின பொழுது ரூத்தின் மோஸ்திரிக்கு ஆசீர்வாதம் வந்ததுங்க. அப்போ கர்த்தரிடத்தில் வரும் பொழுது சாபம் கூட ஆசீர்வாதமாய் மாறுங்க. இதான் ரூத்தின் சரித்திரம். இதை ஏன் நாம் பேசிக்கொண்டிருக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது உபாகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாட்கள் நலமாயிருக்கும்படி நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகள்